தீவிரம் பெறும் தாளமுக்கம் கனமழை தொடர்பான முன் எச்சரிக்கை. அதிகாலையில் குலுங்கிய வீடுகள், தொடரும் பதட்டம், பீதியில் மக்கள். திருகோணமலையில் சீரற்ற காலநிலை, கடலுடன் தாளிறங்கிய வீடுகள். இன்று நள்ளிரவு தொடக்கம் தடை, மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. 3 மாவட்ட மக்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை, அபாயத்தில் மக்கள். ஜனாதிபதியின் திடீர் முடிவுகள், ஒன்று கூடிய சபை. நள்ளிரவில் அதிகரித்த விலைகள், எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம். யாழில் ஹெலிகாப்டரில் வைத்தியசாலைக்கு சென்ற பெண், விரைந்து வந்த விமானப்படை. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தற்போது காணப்படும் தாழ்வு நிலை வலுப்பெறுகிறது. இந்நிலையில் இது இலங்கையின் கிழக்கு கரையூடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை மிக அண்மித்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். இதன் காரணமாக ஜனவரி 8 வியாழக்கிழமை தொடக்கம் நாட்டின் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கம் காரணமாக வடக்கு, கிழக்கு, ஊவா, வடமத்திய, மத்திய, தென் மாகாணங்களில் கனமழை பெறும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தாளமுக்கத்தினால் எதிர்வரும் 11/1/2026 வரை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் பரவலாக கனமழை பெறும் வாய்ப்பு உள்ளது. அத்தோடு இந்த தாளமுக்கம் கிழக்கு பகுதியை அண்மித்து வடக்கு நோக்கி நகரும் என்பதால் வேகமான காற்றோடு இணைந்த கனமழையும் இடிமின்னலும் நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாளமுக்கம் கிழக்கு கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு கரையூராக தமிழ்நாட்டை அடையும் என்பதனால் வடக்கு மாகாணம் மிதமாக மழையை பெறும். ஆனால் எதிர்வரும் 7/1/2026 தொடக்கம் வடக்கு மாகாணத்துக்கு பரவலான மிக கனமழையை பெறும். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான கனமழையும் வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட முன்னெச்சரிக்கையை செயற்பட வேண்டும். உருவாகியுள்ள தாளமுக்கத்தினால் எதிர்வரும் 7/1/2026 தொடக்கம் யாழ்ப்பாண மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் கனமழையை பெறும் வாய்ப்பு உள்ளது. உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக ஊவா மாகாணத்தில் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அத்துடன் உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. இந்த தாளமுக்கத்தின் காரணமாக மழை தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதனாலும் சில நாட்களில் மிக கனமழை பெய்யும் என்பதனாலும் பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் குளங்களில் நீரை தற்போது சற்று குறைந்த மட்டத்தில் பேணுவது சிறந்தது. இந்த நாட்களில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியான கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதால் அதனோடு இணைந்த நிலச்சரிவு அனர்த்தங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று தொடக்கம் இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தென்கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் தயவு செய்து இந்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகளால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அதற்காக மக்களை தயார்படுத்த திணைக்களங்களின் அதிகாரிகள் இது தொடர்பான மக்களை விழிப்பூட்டுவது அவசியம் எனவும் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நள்ளிரவு 12 மணி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் சில்லறை விலைகளை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விலையின் அதிரடி மாற்றத்தின்படி லங்கா பெட்ரோல் 92 ஒக்டோன் தவிர்ந்த ஏனைய அனைத்து முக்கிய எரிபொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ₹2 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ₹279 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ₹5 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ₹340 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் ₹2 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ₹182 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ₹5 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ₹323 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகளவு பயன்படுத்தப்படும் லங்கா பெட்ரோல் 92 ஒக்டேன் விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தை விலை மாற்றங்களுக்கு அமைவாக இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வீரநகர் கரையோர பகுதியில் கடும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்றைய தினம் 3 வீடுகள் கடலுடன் தாழ்இறங்கியுள்ளது. குறித்த வீட்டில் வசிக்கும் 19 நபர்கள் உறவினர்களின் வீட்டில் வசித்து வருகின்றார்கள். தொடர்ந்தும் கடலில் அதிகமான அலையின் காரணமாக குறித்த வீடுகள் மேலும் அதிகளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சீரற்ற காலநிலை மோசமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். இவ்வாறான நிலையில் இது குறித்து திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சண்முகம் குகதாசன் அவர்கள் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலரோடாக கலந்துரையாடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத் உயர்தர பரீட்சை தொடர்பான வகுப்புகள் கருத்தரங்குகள் ஆகியன இன்று நள்ளிரவு தொடக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கும் உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாட பரீட்சைகள் ஜனவரி 20ஆம் தேதி வரை நடத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பரீட்சார்த்திகளுக்கான மேலதிக வகுப்புகளை நடத்துதல், பாட ரீதியான விரிவுரைகளை, கருத்தரங்குகள் மற்றும் செயலர்களை நடத்துதல், மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது சொந்த பிரசுரங்கள், இலத்திரையல் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுதல் என்பன இவ்வாறு தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் கூறப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி செயற்பட்டால் அவர்கள் பரீட்சை சட்டத்தின் கீழ் குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 2362 பரீட்சை மையங்கள் மீண்டும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் வழமையான நடைமுறைப்படி நடத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பரீட்சை மையங்களுக்கு செல்லும் போது தேவையான அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுமாறு அமைச்சகம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 3 மாவட்டங்கள் உள்ள 3 பிரதேச செயலகங்களில் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே மண்சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை நேற்றிரவு 10 மணி முதல் நேற்று பிற்பகல் 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும் பின்வரும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நிலை 1 அதாவது மஞ்சள் நிறம் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கேண்டி மாவட்டத்தில் உடதும்புற பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், மாத்தறை மாவட்டத்தின் வில்கபுவ பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், நுவரெலியா மாவட்டத்தின் வலைப்பனை பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பகுதியில் பாம்பு தீண்டிய பெண்ணொருவர் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து தெரிய வருகையில் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று பாம்பு கடிக்கு இலக்காகிய நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். மேலதிக சிகிச்சைகளுக்காக அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. கடல் கொந்தளிப்பின் காரணமாக கடல் வழி மூலம் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் சிக்க நிலை காணப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து வடமாகாண ஆளுநர் செயலகம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. அந்த வகையில் விரைந்து செயற்பட்ட மேற்குறித்த தரப்பினரும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று விமானப்படையின் உதவியுடன் அவரை ஹெலிகாப்டர் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர். குறித்த பெண் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இளம் யுவதியொருவர் கழுத்து நிறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் கம்பகா கந்தாளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. களன பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய யுவதியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மேற்படி யுவதி பெற்றோரும் சகோதரர்களும் நேற்று மாலை வெளியிடத்துக்கு சென்ற வேளையும் வீட்டில் தனியாக தங்கியிருந்த போது கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பில் யுவதியின் 25 வயது காதலன் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் தலைமறைவாயுள்ள அவரை தேடி வருகின்றனர். வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டு ஜனாதிபதியை கடத்திச் சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். தேசப்பற்றுள்ள வெனிசுலா மக்கள் அந்நாட்டு ஜனாதிபதிக்காக வீதியில் இறங்குவார்கள் என ஜனநாயக இடதுசாரி முன்னிலை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் கூறுகையில், வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் வளத்துக்கு ஆசைப்பட்ட ட்ரம்ப் கல் யுத்தத்துக்கு செயற்படுவது போல் செயற்படுகின்றார். ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் போராட்டத்தை நடத்துவோம்.
இடதுசாரி சக்திகளுடன் இணைந்து அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ஆதிக்கத்தை கண்டித்து கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக நேற்று மாலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னிலை சோசியலிச கட்சியினால் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வெனிசுலாவை தொடரே அமெரிக்காவின் தலையீட்டை நிறுத்து உட்பட கோரிக்கைகளை அடங்கிய வாசகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தி நின்றார்கள். வெனிசுலாவின் இறையாண்மை மற்றும் அதன் மீதான அமெரிக்காவின் தலையீடு குறித்து உலகளாவிய ரீதியில் விவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிதி கட்டுப்பாடுகளுக்குள் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தேசிய முன்னுரிமைக்கான அடையாளம் கண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்களின் நலனுக்காக இந்த நிதியை அதிகபட்ச செயற்திறனுடன் பயன்படுத்துவது அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் மற்றும் பொது அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மூலதன செலவுகளுக்கான கணிசமான ஒதுக்கீடுகள் இருந்த போதிலும் கடந்த கால அரசு இயந்திரங்கள் இந்த நிதியை திறம்பட பயன்படுத்தி எதிர்பார்க்கப்பட்ட பௌதீக முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போனதால் பல வளர்ச்சி வாய்ப்புகள் மக்களுக்கு இழக்கப்பட்டன என்பதையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் என்றும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் வரவு செலவு திட்ட தயாரிப்புகள் செலவிடப்படாத நிதி என்ற கருத்தினால் பாதிக்கப்பட்டன. இது சரியான பயன்பாட்டை தடுக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேவையான அனைத்து நிதிகளும் கிடைக்கச் செய்யப்பட்டு தாமதமின்றி முழுமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் நேற்று காலை நடைபெற்ற அமைச்சக செயலாளர்களான கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது சர்வதேச நாணய நிதியத்தினூடான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் அரசாங்கம் தேசிய உற்பத்தி சுமார் 13% மட்டுமே செலவீனங்களுக்காக ஒதுக்க முடியும் என்றும் அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் விளக்கியுள்ளார். ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் ஒதுக்கப்படும் நிதியும் தேசிய முன்னுரிமைகளுக்கான முக்கியத்துவம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் என்பதை எடுத்துரைத்த ஜனாதிபதியும் முதலீடு செலவுகளுக்காக ரூபாய் 1400 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் சமீபத்திய திட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய மறுசீரமைப்பு பணிகளுக்காக கூடுதலாக 500 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் எடுத்துரைத்துள்ளார். எதிர்பார்க்கப்படும் பௌதிக வளர்ச்சியை அடைவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திறம்பட நிர்வகிப்பதே அமைச்சக செயலாளர்களின் முதன்மை பொறுப்பாகும் என்றும் முன்மொழியப்பட்ட திட்டங்களை செயற்படுத்த தவறினால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பறிபோகும் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் திரிபுரா மற்றும் அசாம் உட்பட வடமாகாணங்களில் நேற்று அதிகாலையில் அடுத்தடுத்து நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திரிபுராவின் கோமதி பகுதியில் நேற்று அதிகாலை 3:33 அளவில் 3.9 மெக்டியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அஸ்ஸாமில் உள்ள மெரிக்கான் பகுதியில் நேற்று அதிகாலை 4:17 அளவில் 5.1 மெக்டியூட் அளவில் நில அதிர்வு உணரப்பட்டது. இந்நிலையில் நில அதிர்வால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. திடீர் நில அதிர்வால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் அடைந்துள்ளதும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.